ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். இந்த இடத்துல ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த ஐஸ்வர்யவான் அதிக பணமுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை செய், இதை செய், இதை செய் என்று சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறேன், செய்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன பண்ணு, உன் ஆஸ்தி, அந்த வாலிபனை பார்த்து உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் நீ விற்று என்ன பண்ணு, தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது அவன் அதிக ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததுனால அவனால் என்ன பண்ண முடியல, அந்த ஆஸ்திகளை விற்று தரித்திரருக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவர் சொல்கிறார், ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, மனுஷரால் இது கூடாது. அப்போ மனுஷங்களால் ஒரு சில காரியங்களை விட முடியாது, இழக்க முடியாது. ஒரு சில காரியங்கள் அவர்களுடைய பலவீனமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நமக்குன்னு ஒரு சில பலவீனங்கள் இருக்குது, நமக்குன்னு ஒரு சில காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதிலிருந்து நம்ம வெளியே வர நம்மளால் முடியாது. நம்ம என்னமோ ட்ரை பண்ணுவோம், இந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வரணும், இந்த வியாதிலேருந்து வெளியே வரணும், இந்த போராட்டத்துலேருந்து வெளியே வரணும், இதை நம்ம இனிமேட்டு செய்யக்கூடாது, இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது, இந்த பாவத்தை இனி நம்ம செய்யாமல் இருக்கணும், இந்த பாவத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகக்கூடாது, நம்ம இப்படி செய்யணும், அப்படி சொல்லி நிறைய காரியங்களை நம்ம செய்வோம். ஆனால் அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது உங்களால் சாத்தியமல்ல, உங்களால் முடியாது, ஆனால் என்னால் முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது தேவனால் மாத்திரம்தான் முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பலவீனத்தை அவர் பலனாய் மாற்ற முடியும். உங்களுடைய துக்கத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றும், உங்களை அழுகையை அவர் களிப்பாய் மாற்ற முடியும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பாவத்தை ஜெயிக்க வைக்க என்னால் முடியும், உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்க என்னால் முடியும், உங்களை உயர்த்தவும் முடியும், உங்களை தாழ்த்தவும் முடியும், என்னால் எல்லாம் ஆகும். அப்போ தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், தேவனாலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் இங்கே மீண்டும் அழுத்தி ஆணித்தரமாய் நமக்கு சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் நீங்கள் மனுஷங்களை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுடைய சுய புத்தி மேலே, உங்களுடைய அறிவு மேலே, உங்களுடைய ஞானத்து மேலே, உங்களுடைய திறமை மேலே நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா? வேதவசனம் சொல்லுகிறது, இது மனுஷனால் கூடாது, இது மனுஷனால் கூடாது, இந்த சோதனையை ஜெயிக்க முடியாது, என்னால் மாத்திரம்தான் முடியும், என்னுடைய உதவினால் மாத்திரம்தான் முடியும், நான் வந்தால் சூழ்நிலைகளை மாற்றுவேன், நான் வந்தால் எல்லாவற்றையும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆமாண்டவரே, என்னால் இந்த பாவத்தை விட முடியல, என்னால் இந்த சூழ்நிலேருந்து வெளியே வர முடியல, என்னால் இந்த பலவீனத்திலேருந்து வெளியே வர முடியல, நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் எங்களால் முடியல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நாமே தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் வாசித்து தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, மனுஷரால் கூடாத காரியங்கள் உண்டு ஆண்டவரே, அந்த காரியங்களை ஆண்டவரே உம்மால் மாத்திரமே ஆண்டவரே செய்ய முடியும் ஆண்டவரே, உம்மால் மாத்திரமே அது கூடும் ஆண்டவரே. நீங்கள் சொல்லுகிறீங்க, அப்போ மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர். ஆண்டவர் ஒன்றும் உம்மால் ஆகாது என்று சொல்ல முடியாது ஆண்டவரே, நீங்கள் எல்லாம் செய்வீங்க ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நிறைய நேரங்களில் எங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டுட்டு நாங்கள் வரணும்னு நினைக்கிறோம், எங்களால் முடியல. ஒரு சில சோதனையிலேருந்து நாங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறோம், முடியல. பலவீனத்திலேருந்து கஷ்டங்கள், கண்ணீர்கள், வியாதிகள் வரும், இதில் இருந்து எங்களால் வெளியே வர முடியல ஆண்டவரே. உலக சிற்றின்பங்கள் இருந்து எங்களால் வெளியே வர முடியல ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களுக்குள்ளாய் வந்து, உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளாய் வந்து எங்களை பலப்படுத்தி இவைகளை எல்லாம் ஆண்டவரை நாங்கள் பாசிபிளாக மாற்ற முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா, உம்முடைய உதவினால் நாங்கள் ஆண்டவரே இவைகளை எல்லாம் ஆண்டவரை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.